This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குதிரை திறன் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குதிரை திறன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலோ ஏதோ ஒன்று பண்ணாலோ ஹார்ஸ் பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க. பட் அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் குதிரையை விடவும் வேகமாக ஓடக்கூடியது நிறைய மிருகங்கள் இருக்குது. மான் இருக்குது, சிறுத்தை இருக்குது, சிங்கம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது ஏன் குதிரையை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக குதிரை திறன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாமே மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய மான் இருக்குது. அதை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய சிறுத்தை, சீட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதை எல்லாத்த விடவும் குறைவான வேகத்தில் ஓடக்கூடிய குதிரையை மட்டுமே நம்ம வந்துட்டு ஹார்ஸ் பவருக்கு வந்துட்டு எடுத்துக்கிறோம். காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 60 மைல் கடக்கக்கூடிய குதிரை, அதைத்தான் வந்துட்டு ஹார்ஸ் பவர்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் ஓட முடியும். அதனால் அதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான். இப்போ ஒரு மானை வந்துட்டு ஒரு சிறுத்தை வேட்டையாடுதுன்னா மானோட வேகம் 10 நிமிஷத்தில் கம்மியாகுதுன்னு அர்த்தம். இல்லை சிறுத்தையோட வேகம் 10 நிமிஷத்தில் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அதே மான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து ஓடினா அந்த சிறுத்தையினாலேயோ சிங்கத்தினாலேயோ மானை வந்துட்டு வேட்டையாட முடியாது. காரணம் என்னென்னா அந்த டைம் பீரியடில் அதே வேகத்தை நம்மளால் கன்டினியூ பண்ண முடியாதுங்க. அந்த சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கும் தெரியும். அந்த இறையை விட்டுரும். ஓகேங்களா? பட் இதிலிருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்துட்டு குதிரைகிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த குதிரை வந்துட்டு எத்தனை மணி நேரமானாலும் ஒரே வேகத்தை கடைபிடிக்கக்கூடிய பவர் வந்துட்டு குதிரைக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. உதாரணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா 1 மணி நேரமும் தொடர்ந்து அதே 60 கிலோமீட்டர் வேகத்தை அது வந்துட்டு கடைபிடிச்சு கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அதாவது 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் நம்ம வெஹிக்கிளும் அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து போகலாம் இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறோம். இதுக்கு குதிரையோட கால்களில் முக்கியமான அந்த தசைகள் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது குதிரைக்கு. ஸோ அந்த மாதிரி வேறு எந்த மிருகத்துக்கும் கிடையாது. ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு ஹார்ஸ் பவர் குதிரை திறன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் மென்ஷன் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.